கூறினேன். ரோம நகரத்திலே, ரோமாபுரியிலே இருந்த திருச்சபையானது அப்போஸ்தலனாகிய பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இந்த திருச்சபைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தின் காலத்திலே ஆங்காங்கு சிதறடிக்கப்பட்டு சென்ற கிறிஸ்தவர்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு திருச்சபை அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் ஒரு வேத பண்டிதருடைய கருத்து. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு இதற்கு முன்பதாக சென்றதும் இல்லை, சுவிசேஷம் அறிவிக்கவும் இல்லை, இந்த விசுவாசிகள் இவரால் உருவாக்கப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட திருச்சபையின் மீது அவருக்கு ஒரு பாரமும் ஒரு வாஞ்சையும் இருந்தது. அந்த விசுவாசிகளை குறித்த ஒரு தாகம் அவருக்கு இருந்தது. அதனாலதான் அவரு ரோமாபுரிக்கு போகணுங்கிற ஒரு விருப்பம் அவருடைய உள்ளத்திலே நீண்ட நாட்களாக இருந்து கொண்டே இருந்தது. அவருடைய திட்டம் என்னவென்று சொன்னால், 3 மிஷனரி பிரயாணங்களை செய்தார். அந்த 3 மிஷனரி பிரயாணங்களுக்கு பிறகு ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும், அதாவது ஸ்பானியா தேசத்தில் ஸ்பெயின் தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டமிட்டு இருந்தார். அப்படி ஸ்பெயினுக்கு போற வழியில ரோமாபுரியில அவர் தங்கி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவருடைய திட்டத்தின்படி ரோமாபுரியிலே அவர் ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், அவர் மிஷனரி பிரயாணத்தை முடித்து எருசலேமுக்கு திரும்பி வந்த போது எருசலேம் தேவாலயத்திலே யூத மார்க்க தலைவர்களால் அவர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது விசாரணை கமிஷன் போடப்பட்டது. அவரை சனகரிப் சங்கத்திலே விசாரித்தார்கள். அது மட்டுமல்ல, நூற்றுக்கு அதிபதி இந்த போர் சேவகர்கள் அவர்களை விசாரித்தார்கள். அதன் பிறகு ஃபீலிக்ஸ் ராஜா தேசாதிபதி அவரை விசாரித்தார். பெஸ்து என்று சொல்லக்கூடிய ராஜா அவரை நியாயம் விசாரித்தார். அதன் பிறகு அக்ரிப்பா ராஜா, ஏரோது ராஜா அவரை விசாரிக்கிறார். ஆனால் இவர்கள் எல்லாரும் விசாரித்த பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே மரணத்துக்கான எந்த விதமான ஒரு குற்றமும் காணப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். பவுலை விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் யூதர்களோ பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால பவுல் சொன்னாரு, நான் ராயனுக்கு அபயம் விடுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? லோக்கல்ல என்ன விசாரிக்க வேண்டாம், ரோமாபுரியிலே இருக்கிற ராயன் என்று சொன்னால் ரோம சக்கரவர்த்திக்கு நான் அபயம் விடுகிறேன், அவருடைய விசாரணைக்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கேட்டார். உடனே அவரை மற்ற கைதிகளோடு கூட 250க்கு மேலான கைதிகளோடு கூட எருசலேமில் இருந்து அவரை ரோமாபுரிக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்படி ரோமாபுரிக்கு அனுப்பி வைத்த போது எண்ணற்ற துன்பங்களை, எண்ணற்ற வேதனைகளை அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. கடைசியாக ரோமாபுரியிலே உள்ள சிறைச்சாலையிலே அவரை அடைத்து விட்டார்கள். ஆகவே அந்த ரோமாபுரி சபையை அவர் நேரிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. மாறாக பவுல் எபேசுவிலே இருந்த சமயத்திலே இந்த ரோமருக்கு எழுதிய நிருபத்தை அவர் எழுதினார். இதுல முதலாவது நாம் பார்த்தது என்றால், பவுல் தன்னை யார் என்பதை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அப்போஸ்தலர், அழைக்கப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர் என்று சொல்லி தன்னை யார் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டார். ஏனென்றால் ரோமாபுரி திருச்சபையிலே ஏராளமான யூதர்கள் இருந்தபடினாலே அவர்கள்
அந்த யூத மார்க்க தலைவர்களுக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் இப்ப பவுல் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த காரியங்களை வைத்து அறிமுகப்படுத்தி அவர் இந்த நிருபத்தை துவக்கினார் என்று போன மாதத்திலே நாம் பார்த்தோம். இப்ப இந்த 8ஆம் வசனத்தில் 15ஆம் வசனம் முடியுள்ள பகுதிகளிலே 4 காரியங்களை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவது 8ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். பவுல் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பிறகு, சுவிசேஷத்தை அறிமுகப்படுத்திய பிறகு, அவர் ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளை அவர் பாராட்டி எழுதுகிறதை பார்க்கிறோம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாயிருக்கிறபடினாலே முதலாவது உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்வளவு ஞானமாக ஒரு அன்போடு கூட இந்த கடிதத்தை, நிருபத்தை அவர் துவக்குகிறதை பார்க்கிறோம். பொதுவாக ஒரு சிலருடைய நாவிலே எப்போது பார்த்தாலும் பேசும்போது எதை பற்றி பேசுவார்கள் தெரியுமா? ஒருவருடைய குறைகளை பற்றி தான் அதிகமாக பேசுவார்கள். அவங்ககிட்ட இவங்க இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைகளை தான் பேசுவாங்க. ஆனா ஒரு சிலர் எப்போதும் நற்காரியங்களை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். சிலருடைய கண்கள் எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்கிறதாகவே இருக்கும். யாருகிட்ட எந்த குற்றம் இருக்குது, இது இருக்குதா அது இருக்குதான்னு அதை தான் அதிகமா பார்ப்பாங்க. அதிகமா நற்காரியங்களை பார்க்கவே மாட்டாங்க. தாமஸ் ஹார்டி என்று சொல்லக்கூடிய நாவல் ஆசிரியர் என்ன தன்னை பற்றி ஒரு தடவை சொன்னாராம், நான் இயற்கையான மழை பாங்கான இடங்களுக்கு செல்லும் பொழுது எப்பொழுதுமே அழகான மலைகளையும் குன்றுகளையும் மேகங்களையும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பூக்களையும் தாவரங்களையும் இந்த அழகுகளை நான் பார்ப்பதை விட என்னுடைய கண்கள் எப்பொழுதுமே ஏதோ மூலையிலே இருக்கக்கூடிய சாணியையும் அசுத்தங்களையும் தான் என்னுடைய கண்கள் பார்க்கிறது அப்படின்னு எழுதினாராம். ஆக நாம் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் ஏராளமாக இருக்கிறது. அதை விட்டு தேவையற்ற காரியங்கள் மீது கண்களை செல்லுகிறது. இன்றைக்கும் மக்கள் ஒருவரை பார்க்கும் பொழுது அவன்கிட்ட எவ்வளவோ நற்காரியங்கள் இருக்கும். அந்த நற்காரியங்கள் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எது அவங்க கண்ணுக்கு வரும்? அவங்ககிட்ட இருக்கிற குறைபாடுகள் மட்டும்தான் கண்ணுக்கு வரும். அந்த குறைகளை விட்டுட்டு நிறைவானவர்களை பார்த்தா நிச்சயமா அது அவங்களுடைய நட்பை அதிகரிக்க செய்யக்கூடியதாகவே காணப்படும். ஒரு முறை இந்த டொனால்டு ஹாங்கே என்று சொல்லக்கூடிய ஒரு சோல்ஜர் முதல் உலக போரிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு கடிதம் எழுதினார். யுத்தத்திற்கு வந்த நாளிலிருந்து நான் ஏராளமான மக்களோடு பலதரப்பட்ட மக்களோடு கூட நான் பழகி கொண்டிருக்கிறேன். ஆனா நான் நிறைய மக்கள்கிட்ட நல்ல காரியங்களை எல்லாம் நான் பார்த்து அதை நான் பாராட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த யுத்தம் முடிந்து நான் உயிரோடு கூட நான் வீட்டிற்கு வருவேன். ஆனால் இப்படி மக்களிடத்தில் நான் பார்த்த நற்காரியங்களை ஒரு புத்தகமாக எழுத போகிறேன் என்று எழுதினாராம். பார்த்தீங்களா, அவரு அந்த சோல்ஜர் அவருடைய செவிகள் அவருடைய கண்கள் எப்பொழுதும் மற்றவருடைய நற்காரியங்களை மாத்திரமே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது, மற்ற விசுவாசிகளை பார்க்கும் பொழுது, உறவினர்களை பார்க்கும் பொழுது நாம தேவையற்ற காரியங்களை பார்ப்பதை விட அவரிடத்தில் இருக்கிற நற்காரியங்களை பார்ப்போமானால் நம்முடைய அன்பு, நம்முடைய நட்பு அதிகரிக்கும். ஒரு சமயம் அமெரிக்காவிலே நான் 1998 இருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட
மக்கள் ஏழ்மையான மக்கள். அவர்கள் காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு வீடு கிடையாது, ட்ரெய்லர் தான் வீடு. ட்ரெய்லர்னாக்கா இப்போ பெரிய லாரி போகுது இல்லையா, கண்டெய்னர் போகுது இல்லையா, அந்த மாதிரி பழைய கண்டெய்னருங்களை கழட்டி விட்டுருவாங்க. அந்த கண்டெய்னர்களை கொண்டு வந்து வச்சு அதில் தான் அவங்க குடியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மற்றவங்களுக்கு இவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இவங்களை பார்த்தா ஒயிட் ட்ராஷ் அப்படிம்பாங்க, வெள்ளை குப்பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஒழுக்கம்ங்கிறது ஒன்றுமே இருக்காது, சீர்கேடான ஒரு ஜீவி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போ இந்த மக்களை பற்றி பேசினார் அந்த போதகர் என்னிடத்திலே சொன்னார். அதில் ஒரு சகோதரி அந்த சர்ச்சுக்கு வருவாங்க, அவங்க பேர் சேரால். அப்போ ஆராதனை முடிந்த உடனே எல்லாரோடும் கை கொடுக்கினேன். ஆனால் அந்த அம்மா மட்டும் தனியாகவே இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட யாரும் அதிகமாக பழகலை, ஒரு சிலர் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பேசினாங்க. அப்போ நான் அவர்களை பார்த்து அவர்களோடு கூட நிறைய நான் பேசினேன், நிறைய காரியங்களை விசாரித்தேன். அவங்ககிட்ட நிறைய பேசணுன்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அந்த பாஸ்டரை பார்த்து, பிரதர் ஜான், இவரை என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, அவர் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு நான் போனபோது அவர்கள் சொன்ன காரியங்கள், நற்காரியங்களெல்லாம் நான் கேள்விப்பட்டு அவர்களை நான் பாராட்டினேன். பரவாயில்லை, நீங்கள் தொடர்ந்து இப்படி ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளருங்கள், பலப்படுங்கள் அப்படின்னு அவங்களுடைய நற்காரியங்களை பாராட்டின உடனே அவங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. அப்போ அவங்க என்ன செய்தாங்கன்னா, எனக்காக ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு சுவிசேஷ செய்தியை கொடுக்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அந்த செய்தியால் தொடப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் 19 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, நாம வாரம் வாரம் இதே போல இந்த இடத்துல கூடி இந்த காட்டுல நாம தேவனை தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு பைபிள் ஸ்டடியை ஆரம்பிச்சாங்க. அதை என்னுடைய நண்பர் தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருந்தார். பிறகு அடுத்த வருடம் 99ஆம் வருடம் நான் போன போது அந்த ஏழை ஜனங்கள்லாம் ஒரு பெரிய பார்சல் பண்டில் ஒன்று எடுத்துட்டு என்னை பார்க்க வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேவையான உணவுப் பொருட்கள், எனக்கு தேவையான நிறைய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது இல்லாமல் பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளவு அன்பு. பிறகு தொடர்ந்து அவர் மத்தியிலே ஊழியம் செய்தேன். அந்த மக்களுக்காகவே ஒரு சபை பிற்காலத்தில் ஒரு நிறுவப்பட்டது. அப்போ நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒரு ஏழ்மையான ஒரு விசுவாசியை அவருடைய நற்காரியங்களை பாராட்டின ஒரே ஒரு காரியத்தினால ஒரு நல்ல ஒரு நட்பு, ஒரு அன்பு கிடைத்தது. அது மட்டுமல்ல, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறந்த வாசல் அங்கே உருவாக்கப்பட்டது. அந்த இடத்துல ஒரு பைபிள் ஸ்டடி குரூப் உருவாக்குவதற்கு அது வழிவகுத்தது. அதே போல நாம ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது நற்காரியங்களை மாத்திரம் அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோமானால், பாராட்டுவோமானால், அதுல நமக்கு நட்புகள் அதிகமாக வரும். குறைகளையே நாம் பார்த்தோம்னா நட்புக்கு பதிலாக வெறுப்புணர்ச்சி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வரும். ஆகவே அதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் உங்களிலும் மேலானவர்களாக எண்ணுங்கள். நாம் எப்படி என்றோம்? ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளை விட அவங்கள கீழானவர்களாக தான் நம்ம நினைக்கிறோம். அவங்ககிட்ட நல்ல காரியம் இருந்தாலும் நான் அவங்கள பெருசா நினைக்கிறது இல்லை, அதை நம்ம அங்கீகரிக்கிறது கிடையாது. அது என்ன பெரிய இவங்கிட்ட இருக்குது, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அற்பமா தான் நினைப்போம். ஒரு சமயம் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு என்ற தேவனுடைய மனுஷனும் ஜான் வெஸ்லியும் அவர்களுக்குள்ளே சம்பாஷணைகள் அதிகமாக இருக்கும். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு நாம் விசுவாசிக்கிற கிருபையின் உபதேசத்தை பின்பற்றக்கூடியவர், பாப்திஸ்து திருச்சபையை சார்ந்தவர். ஜான் வெஸ்லி அவரும் தேவனுடைய மனிதர்,
அவர் மெத்தடிஸ்ட் திருச்சபை ஸ்தாபித்தவர். அவர் ஆர்மீனிய விசுவாச கொள்கை விசுவாசிக்கிறவர். இந்த ஆர்மீனியசத்துக்கும் இந்த கிருபையின் உபதேசத்தை பின்பற்றுகிற கேல்வினிசத்திற்கும் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கிறது, சில வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த வேறுபாடுகள் நிமித்தமாக இருவருக்கும் நிறைய வாக்குவாதம் வருமா, நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். அப்ப நிறைய கடித போக்குவரத்தெல்லாம் இருக்கும். ஒரு நாள் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டை பார்த்து அவருடைய உதவியாளர் கேட்டாராம், ஐயா நீங்க ஜான் வெஸ்லிய பரலோகத்துல பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டாராம். அப்படின்னா ஜான் வெஸ்லி நம்முடைய உபதேசத்தை பின்பற்றல, அதனால அவரை பரலோகத்துல பார்ப்ப வருவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்ப ஜான் வெஸ்லி இவரு ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு சொன்னாராம், இல்ல நான் ஜான் வெஸ்லிய பரலோகத்துல நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னாராம். அப்படியா, அப்ப அவர் பரலோகத்தையே வரமாட்டாரா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஜான் வெஸ்லி பரலோகத்துல இயேசுவாமியுடைய சிங்காசனத்து பக்கத்துல இருப்பாரு, நான் சற்று தூரத்துல இருப்பேன், இடையில நிறைய மக்கள்லாம் இருப்பாங்க, அதனால நான் அவரை பார்க்க முடியாதுன்னு சொன்னார். அப்ப எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் அவருக்குள்ள இருக்குமானா, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும், உபதேச வேறுபாடுகள் இருந்தாலும், ஜான் வெஸ்லிய உயர்ந்த நிலையிலே ஒயிட்ஃபீல்டு பார்த்தார். அதனாலதான் ஒயிட்ஃபீல்டு செய்த ஊழியத்தின் நிமித்தமாக ஏராளமான பாப்டிஸ்ட் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. ஜான் வெஸ்லியினுடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஏராளமான மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா எல்லா இடங்களிலும் சபைகள் இருக்கு. அதுல 50% சபை மெத்தடிஸ்ட் சபையா இருக்கும், அடுத்த 50% சபை எதுவா இருக்குன்னா பேப்டிஸ்ட் சபையா தான் இருக்கும். அந்த அளவுக்கு சபைகள் வளர்ந்தது. எனவே நாம் எப்பொழுதும் விசுவாசிகளாகிய நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது நம்மை காட்டிலும் மேலானவர்களாக, நம்மை காட்டிலும் அவர் உயர்ந்தவர்களாக, அவருடைய உயர்ந்த குணத்தை நீங்கள் பார்த்து அப்படி அவர்களோடு கூட பழக வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவது அவரிடத்திலே காணப்பட்ட காரியம் என்ன? முதலாவது அவர்களை பாராட்டுகிறார். அதாவது ரோமாபுரி திருச்சபை விசுவாசிகளுடைய விசுவாசத்தை அவர் பாராட்டி எழுதுகிறார். இரண்டாவது 9ஆம் வசனம் படிங்க. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து. அப்ப அனுதினமும் எப்பொழுது இந்த ரோமாபுரியிலே இருக்கிற சபையை பவுல் கேள்விப்பட்டாரோ அப்போது இருந்த அந்த விசுவாசிகளுக்காக அவர் ஊக்கமாக ஜெபம் செய்தார். நம்முடைய ஜெபத்திலே அவர் மறப்பதே கிடையாது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கிரகரி ஆஃப் நிசா என்று சொல்லக்கூடியவர் ஜெபத்தை பற்றி அவர் எழுதுகிறார். ஜெபம் ஒரு மனிதனை தேவனோடு கூட நெருங்கி ஜீவிப்பதற்கு வழிவகுக்கிறது. ஜெபம் எந்த அளவுக்கு அதிகமாய் தேவனோடு நெருங்கி நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எதிரிகள் நம்மை விட்டு தூரமாய் இருப்பார்கள், அல்லது நாம் எதிரிகளை விட்டு தூரமாய் வந்து விடுவோம் என்று சொல்கிறார். ஜெபம் இல்லைன்னா எப்போதுமே நமக்கு தீமை செய்கிறவர்களை, நம்முடைய எதிரிகளை நினைத்து, அவருடைய தீய காரியம் நினைத்து நினைத்து பாதிக்கப்பட்டு கொண்டிருப்போம். ஆனா நம்ம ஆண்டவரோடு நேரத்தை செலவழித்தால் மற்ற காரியங்கள் நம்முடைய உள்ளத்தை, மனதை அது பாதிக்கவே பாதிக்காது. ஜெபம் நம்மை பாவத்திலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிறது. ஜெபம் நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்துகிறது. ஜெபம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தப்பட்ட காயங்களை அது குணமாக்குகிறது. ஜெபம் அநீதியை வெல்லுகிறது. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்காக ஜெபித்தவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். அதுல 3 பேரை பற்றி உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆபிரகாம்
சோதோம் குமாராவுக்காக அவர் பரிந்து பேசி ஜெபித்தார். ஆண்டவர் சோதோம் குமாராவுடைய பாவம், அந்த நகரத்தினுடைய அக்கிரமம் வானத்தை எட்டினபடினாலே அதை அழிப்பேன் என்று சொல்லி அவர் தீர்மானித்தார். ஆனா ஆபிரகாம் சோதோம் குமாராவை ஆண்டவர் அழிப்பதை அவர் விரும்பவில்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே, இந்த நகரத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். 50 நீதிமான் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். சரி, பார்த்தாரு, 50 நீதிமான்கள் ஒருத்தருமே இல்லையே. ஆண்டவரே, 40 நீதிமான்கள் இருந்தால் அழித்து விடுவீரா? இல்ல, 40 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி, மறுபடியும் பார்த்தாரு, 40 நீதிமான்கள் இல்லையே. சரி, ஒருவேளை 10 இருக்கும், 10 நீதிமான்கள் இருந்தா நீ இந்த தேசத்தை அழிப்பீரா? 10 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். மறுபடியும் பார்த்தாரு, 10 நீதிமான்கள் இல்லை. சரி, கடைசியா பார்த்தா, ஆண்டவர், ஒரு நீதிமான் இருந்தா அழிப்பீரா? ஒரு நீதிமான் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். அப்ப லோத்தினுடைய குடும்பத்தை சோதோம் குமாராவை விட்டு ஆண்டவர் வெளியேற்ற பிறகு அந்த நகரத்தை அழித்தார். அப்படின்னா ஆபிரகாம் இந்த சோதோம் குமாரா பட்டணத்தின் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருந்தார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி பாவத்தில் வாழ்ந்த அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணினார். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர்களை அடித்தார். கொள்ளிவாய் சர்ப்பத்தின் மூலமாக அநேகர் செத்து போனார்கள். அப்ப மோசே ஆண்டவரை பார்த்து ஜெபித்தார். என்ன ஜெபித்தாரு? ஆண்டவரே, இவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க. அவங்க பாவத்தை மன்னிக்கலன்னா என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுருங்க, நானும் இவங்களோட மடிஞ்சு போயிடுறேன் அப்படின்னா அவருக்கு தன்னுடைய ஜனங்கள் மேல எவ்வளவு ஒரு பாரமும் அக்கறையுமே இருந்திருக்குமானா அப்படி ஜெபமானவர் யோசித்து பாருங்க. நானும் அவங்களோட போய் நரகத்துக்கு கூட போயிடுறேன், அந்த அளவுக்கு ஜெபித்தார். அதான் திறப்பின் வாசல்லே நிற்கத்தக்கவன் யார்? மோசே திறப்பின் வாசல்லே நின்றான் என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு நீண்ட ஜெபத்தை செய்கிறார். அது என்ன ஜெபம்? பரிந்து பேசுகிற ஜெபம். யாருக்காக அந்த ஜெபத்தை செய்தார்? யாருக்காக பரிந்து பேசி ஜெபித்தார்? சீஷர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார். இந்த அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க, ஏன் சீஷர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார்? ஏன்னா சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின போதிலும், அவருடைய சீஷத்துவத்துக்கு தங்களை அர்ப்பணித்த போதிலும் ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாகவே வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்குள்ளே சுயநலம் அதிகமாக இருந்தது. அவர்களுக்குள்ளே நீ பெரியவனா நாம் பெரியவனாங்கிற ஒரு சுபாவம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஒரு சீஷன் ஆண்டவரை பின்பற்றி கொண்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி உலக பிரகாரமான காரியங்கள் மீது அவன் கண்களை வைத்துக் கொண்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தான். இன்னும் 2 சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே, சீசருடைய தாய் மரியாள் சொல்றாரு, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே, உம்முடைய சிங்காசனத்திலே வலது பக்கம் ஒரு மகனும் இடது பக்கம் ஒரு மகனும் இருக்கும்படி உதவி செய்யும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இப்படி உபத்திரம் வரும் பொழுது எல்லா சீசனும் ஆண்டவரை விட்டு ஓடி போய் விடுகிறார்கள். ஒரு சீசன் ஆண்டவரை மறுதலிக்கிறான், அவரை சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான், அவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அதன் மட்டுமல்ல, இயேசுக்கு உயிர்த்தெழுந்த பிறகு கல்லறை காலியா இருக்கிறது. அந்த இயேசுவை பார்த்துதான் பெண்கள் வந்து அறிவிக்கிறார்கள். அதெல்லாம் தெரிஞ்சும் முக்கியமான சீசன் யார்? அது பேதுரு. அவர் சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். இவனுடைய வேலை என்னவா இருக்கணும்? இயேசு உயிர்த்தெழுந்தார், அவரை நம்ம சந்திக்கணும், அவரோடு கூட நம்ம பேசணும்,
அவருடைய சித்தத்தை செய்யணும், அவர் எங்களை குறித்து என்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அதற்கு நான் ஆயத்தமாக இருக்கணும், அப்படி செய்யணும். அதை விட்டுட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன், கூட இருந்தவங்க பார்த்தாங்க, நீ ஏன் மீன் பிடிக்க போனீங்களா, எங்களுக்கு மட்டும் என்ன வேலை, நாங்களும் வரோம், வாங்க போலாம், போய் மீன் பிடிக்க போறாங்க. அப்படி மீன் பிடித்த இரவு முழுவதும் ஒன்றையும் அவர்கள் பிடிக்கவில்லை. அங்க இயேசு கிறிஸ்து அவர்களோடு தரிசனமானார். அப்பதான் ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்தில் தான், யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவர்களிலும் என்னில் அன்பாய் இருக்கிறாயா? இந்த மாதிரி 3 முறை ஆண்டவர் கேட்டார். 3வது முறை கேட்ட உடனே, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசுவின் சீஷர்கள் ஆண்டவரோடு 3 வருஷம் உண்டு உறங்கி ஊழியம் செய்து அற்புத அடையாளங்களை பார்த்து போதனைகளை கேட்டாலும் கூட அவர்கள் ஜென்ம சுபாவமுள்ளவர்களாகவே இருந்தார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க. அதுல தீமை அவர்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. கர்த்தர் அவர்களை தேவன் அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறாரு. என்னுடைய மகிமையை அவர்களுக்கு நான் தந்தேன் அப்படின்னு சொல்லி அவளுக்காக ஜெபிக்கிறாரு. அப்படி இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி ஜெபித்ததுனால அதன் பிறகு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீஷருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தலைகீழாக மாற்றப்பட்டு விட்டது. எந்த சீஷன் ஒரு வேலைக்காரிக்கு முன்பதாக இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி மறுதளித்தானோ அந்த சீஷன், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி பிரசங்கித்தார். எந்த சீஷன் பாட அனுபவிக்க விரும்பவில்லையோ அவன் இயேசுவுக்காக தலைகீழாக அறையப்பட்டு அவன் மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்ற சீஷர்கள் கொதிக்கிற எண்ணெயிலே தூக்கி எறியப்பட்டு மரித்தார்கள். எல்லாரும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். சுவிசேஷமானது அவர்கள் மூலமாக 8 திசைக்கும் அது பரவி இன்றைக்கு வேகமாக இது வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த ஜெபம், அந்த ஜெபத்தினுடைய வல்லமை அவ்வளவு பெரிய வல்லமை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நம்மை சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படி நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறபடினாலே ஜெபத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். எனவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நாம ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நமக்கு யார் தீமை செய்கிறார்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்புகள் நம்மை விட்டு வெளியே போய்விடுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய உறவினர்களுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, இன்னும் சத்தியத்தை அறியாத மக்களுக்காக நாம் தனி ஜெபத்திலே நாம் ஜெபம் செய்ய வேண்டும். காலையில என்னுடைய காலை தியானம் வேதத்தை வாசித்த பிறகு என்னுடைய ஜெபத்துல முதலாவது தீமை செய்த நண்பர்களுக்காகத்தான் நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். ஆக அப்படி ஜெபிக்கும் பொழுது உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் நம்மை விட்டு அகன்று போகிறது பிரியமானவர்களே. அதனால பவுல் என்ன செய்தார்னா, தான் பார்க்காத, ஊழியம் செய்யாத, தனக்கும் அவள் சம்பந்தம் இல்லாத ஒரு திருச்சபைக்காக அவர் அனுதினமும் ஜெபம் செய்தார். ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். 3வதாக அடுத்த வசந்த வாசிங்க 10. இங்கே பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கிவ் அண்ட் டேக் பாலிசி, கொடுப்பதும் எடுப்பதுமான ஒரு பாலிசி. ஒரு சிலர் எப்பொழுதுமே வாங்குவதில் மட்டும்தான் ஆர்வமாய் இருப்பார்கள், கொடுப்பதில் ஆர்வமாய் இருக்க மாட்டார்கள். ஆனா நாம கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும், வாங்குகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த இடத்துல பவுல் எதை கொடுத்தார், எதை வாங்குகிறார்?
முதலாவது அவர் சொல்றாரு, நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். எப்படி? ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சியாயிருக்கிறேன். அப்படின்னா ரோமாபுரி திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளிடத்திலே காணப்படுகிற அந்த நற்காரியங்கள் மூலமாக, அவர்களுக்கான விசுவாசத்தின் மூலமாக தானும் ஆறுதல் அடைகிறான். ஆக நானும் இதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர் பாருங்க, பேசுனாங்கன்னா 2 பேர் சம்பாஷணைக்கு கூடி வந்தா, சம்பாஷணை என்ன? சமமாக பேசுவது. ஒருத்தர் பேசுவதும் கேட்பதும், அவர் பேசுவதும் இவர் கேட்பதும் இதுதான் இருக்கும் இல்லையா? அதுதான் சம்பாஷணை. ஒரு சிலருக்கு கேட்கறதுக்கு மாட்டாங்க, அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, மட்ட பேசிட்டே இருப்பாங்க. நம்மால அதை கேட்டு சகிக்க முடியாது. சலிச்சு போறவங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் என்ன பார்க்க வந்தாரு. வந்துட்டு அவர் வெளிநாட்டுல வேலை செஞ்சாரு. போன்ல பேசினாலும் சரி, நேர்ல வந்தாலும் சரி, ஆரம்பிச்சாருன்னா அவரால் முடிக்கவே பேசிக்கிட்டே இருப்பார். அப்படி பேசக்கூடிய நம்மளை விட ரொம்ப ஒரு அறிவாளிகளாக சிறந்த ஞானிகளா இருந்தா கூட நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். அப்படி ஒரு சிலருக்கு கேட்க தெரியாது, பேச மட்டும்தான் தெரியும். இது ஒரு வகையான குணம். ஆனா சரியான ஒரு நபர் என்ன செய்வாங்கன்னா, பேசும்போது அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். நாம என்ன கற்றுக்கொள்வோம், அவங்க கிட்ட இருந்து என்ன நாம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறதை விட லிசன் பண்றதை அதிகமா விரும்புவாங்க. அதனால பவுல் சொல்றாரு, சில வரங்களை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன், உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக நான் ஆறுதல் அடைய விரும்புகிறேன். மியூச்சுவல் பிளஸிங், மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால விசுவாசிகளுக்குள்ளே அப்படி ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். 4வதாக வாசிங்க அடுத்த. வாசிங்க 15 வரைக்கும். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையா இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடையுண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனது இல்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் ஏற்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். போதும். எந்த விதத்தில் ஆகிலும் ரோமாபுரிக்கு சென்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பவுலுக்குள்ளே ஒரு பெரிய வாஞ்சை தாகம் இருந்தது. ஆனா எல்லாமே தடையாகி போய்விட்டது. அப்ப அவர் சொல்றாரு கடைசிய 14-15, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். இங்க கிரேக்கர் என்று சொல்லும் பொழுது நாகரீகம் உள்ளவர்கள், வெல் கல்ச்சர்டு பீப்புள், நன்றாக படித்தவர்கள், அவர்களுடைய குணாதிசயத்திலே உயர்ந்த குணம் உள்ளவர்கள், பழகும் பொழுது மிக ஒரு இனிமையானவர்களா இருப்பார். அதுதான் கிரேக்க கல்ச்சர். ஆனா இங்க அந்நியர் அப்படின்னு சொல்றாரு, மூடர் என்று சொல்லுகிறார். இது சேவேஜஸ் அண்ட் பார்பேரியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சேவேஜஸ் அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிறவர்கள், முட்டாள்தனமாக இருக்கிறவர்கள். அப்ப இந்த பார்பேரியன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூடர்களில் எப்படி இருப்பாங்கன்னா, பேசினாவே அசிங்கமா தான் பேசுவாங்களாம். அவங்களுடைய பேச்சு சத்தமே கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்குமா. அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உள்ள மக்கள் அவங்கதான் மூடர், அவங்கதான் அந்நியர். அப்ப பவுல் என்ன சொல்றாரு,
உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிற மக்களுக்கும் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கும் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கடனாளியாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. கடனாளி அப்படின்னா சாதாரணமா நீங்க பாருங்க, யார்கிட்டயாவது கடன் வாங்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்கிறீங்க? இப்போ கேட்டனா நிறைய பேர் கை தூக்குவீங்க. கை தூக்க வேண்டாம். நான் ஆரம்ப நாட்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கிறேன். அதுல இருக்கிற பாதிப்பு என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பழமொழியே என்ன சொல்லுவாங்கன்னா, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். இலங்கை வேந்தன் கடன்பட்டவருடைய நெஞ்சம் எப்படி கலங்கி இருக்குமோ அப்படி இருந்தான்னு சொல்லி ஒரு பழமொழியே அதுல வருது. வாங்கும்போது கடன் வாங்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா திட்டம் போட்டுருவோம். இதை வாங்கி இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணா இப்படி கட்டிடலாம், இப்படி கட்டினா இப்படி செஞ்சிடலாம், இந்த பணம் இது வரும் இது வரும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு கடன் வாங்கும்போது கடன் கொடுக்குறவங்கிட்ட சொல்லுவோம், எனக்கு இங்க இந்த இதுல வர வேண்டியது இருக்குது, அது வர வேண்டியது இருக்குது, இதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டாங்கன்னா இவங்க போட்ட கணக்கு எல்லாம் தப்பா போயிடும். இந்த கால்குலேஷன் தப்பா போன பிறகு இவங்களால அதை பணம் கட்டவே முடியாது. அப்ப என்ன செய்வாங்க, அந்த கடன்காரர் வீட்டு பக்கம் அந்த வழியாவும் போகவே மாட்டாங்க. சப்போஸ் கடன்காரர் வராங்க தூரத்துலன்னா உடனே அப்படியே வேற டைரக்ஷன் அப்படியே மாத்தி அப்படி போயிடுவாங்க. நான் அப்படி போயிருக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த கடன் வாங்கிட்டா அவ்வளவு ஒரு பாரம் இருக்கும். இப்ப சமீபத்தில் நான் ஒரு பேங்க்ல ஒரு கடன் வாங்கினேன். அந்த கடனை கட்டுறதுக்குள்ள இன்னும் எனக்குள்ள அது கட்டி முடிக்கணும் அதே எண்ணமாவே இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி கடன் வாங்கினவங்களுடைய இருதயம் ஒரு பாரத்தினால் நிறைஞ்சிருக்கும். கடன் வாங்கினுடைய இருதயம் மன அழுத்தம் நிறைஞ்சிருக்கும். கடன் வாங்கினுடைய இருதயம் எப்போதும் குழம்பியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் கடனாளியா இருக்கிறேன். அப்படின்னா அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு ஒரு பாரமா சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே ஒரு பாரம் இருந்திருந்தா அதை இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. யோசித்து பாருங்க. அது எப்படி ஆகிலும் நான் அறிவிக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நமக்குள்ளே அந்த பாரம் நிச்சயமாக இருக்க வேண்டும். எல்லா கிராமமா போய் இனிமேல்லாம் நம்ம சொல்றதுக்குரிய நாட்கள் இல்லை. ஆனா அட்லீஸ்ட் நீங்க வேலை செய்யற இடத்துல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, உங்களுடைய உறவினர்கள் பார்க்கும்போது, மற்றவர்களோடு நீங்க சந்திக்கும் போது 4 வார்த்தை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எப்படி ஆகிலும் ஒரு சில ஆத்துமாக்களை சபைக்கு நம்ம கூட்டிட்டு வரணும். நம்ம சபையில காலம் சென்ற சின்னத்தாய் அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க படிக்காதவங்க எப்படியாவது யாருக்காவது சுவிசேஷம் சொல்லி விடுவாங்க. இவங்க வந்திருக்கிறாங்களா, நம்ம சாராளம்மா. ஆபிரகாம் ஐயா சாராளம்மாவை இங்க கொண்டு வந்த காரணம் யாரு? சின்னத்தாய் அம்மா தான். குமாருக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. அவங்க அந்தோனியார் கோயிலுக்கு போய் அங்க போனா பிசாசு போயிடும் சொல்லி அங்க போயிருக்கிறாங்க. அவங்க இங்கெல்லாம் வந்தா பிசாசு போகாது, அங்க போய் சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப குமாருக்கு நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தாரு. அதுல இருந்துதான் ஆபிரகாம் ஐயாவும் சாராளமாவும் சர்ச்சுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் சொல்லி மற்றவங்க கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த அம்மா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, சாதாரண கூலி வேலை, ரொம்ப குறைஞ்ச வருமானம். ஒரு நாள் ஆந்திரா போறோம். ஆந்திரா அறிவிப்பு கொடுக்குறேன், ஆந்திரா ஊழியத்துக்கு உங்களால கொடுக்க முடியலையும் கொடுங்கன்னு சொல்லி. அந்த அம்மா ஆராதனை முடிச்ச உடனே சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அவங்க சேர்த்து வைத்த
பணத்துல இருந்து ஒரு 1000 ரூபாயை எடுத்து நீங்க வழி செலவுக்கு ஆந்திரா ஊழியத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அந்த அம்மா சுவிசேஷ பணிக்கு ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அவர் பரலோக ராஜ்யத்துல பரமபிதாவுடைய பாத்துல அவங்க அமர்ந்திருக்கிறாங்க, மகிமையின் சரீரத்தோடு அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நாம கூட அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த அந்த ஒரு பாரம் நமக்கும் இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம சபையானது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும். ஆத்துமாக்கள் திருச்சபை கொண்டு வரப்படுவார்கள். இன்றைக்கு முதல் வாரம் ரொம்ப குறைவான ஆத்துமாக்களாக நாம் இருக்கிறோம். அதனால கிறிஸ்துவ விசுவாசிகளாகிய நாம், அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மால் இயன்றவரை முடிந்தவரை ஆண்டவரை பற்றி அறிவித்து மக்களை கிறிஸ்துவண்டை நாம் கொண்டு வருவோம். ஆக இந்த நாளிலே 4 காரியங்களை நாம் பார்த்தோம். தனக்கு சம்பந்தம் இல்லாத திருச்சபை விசுவாசிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது பாராட்டி எழுதினார். 2வது அவர்களுக்காக அனுதினமும் ஜெபித்தார். 3வது அவர்களுக்கு சில வரங்களை கொடுத்து அவரிடத்திலே இருக்கிற விசுவாசத்தின் மூலமாக அவர் ஆறுதல் அடையும்படியாக எதிர்பார்த்தார். 4வதாக எல்லா தரப்பினருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கடனாளியாக இருக்கிறேன் என்று அவர் பாரத்தோடு இருந்தார். இப்படிப்பட்ட நற்காரியங்களை நம்முடைய திருச்சபை விசுவாசிகளாகிய நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.